Hi, வணக்கம் and welcome to Tech Radiuz YouTube channel. So எல்லாருக்குமே கலர் OS இல்ல அதர் OSல இருந்து ஆக்சிஜன் OS வரது தெரியாம இருக்கும். இல்லனா டவுன்கிரேட் பண்றது எப்படிங்கிறது தெரியாம இருக்கும் இல்லையா? So அதுக்காக தான் இந்த வீடியோ. So first step நம்ம என்ன பண்ண போறோம்னா மொபைலை பவர் ஆஃப் பண்ண போறோம். ஸோ பவர் ஆஃப் பண்ண பிறகு சிஸ்டமில் நீங்கள் MSM அப்படிங்கிற ஒரு டூலை டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து MSM அப்படிங்கிற ஒரு டூலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் டைப் என்ன அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் நீங்கள் அதர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் டார்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இந்தியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது. ஃபோனில் வந்து வால்யூம் பட்டன்ஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்குது இல்லையா, ரெண்டுத்தையுமே ஒன்றா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு சிஸ்டமில் இருந்து USB கேபிளை நீங்கள் ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சிஸ்டமில் MSM டூல்ஸில் கனெக்டட்னு வரும். வந்ததும் ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதும் கொஞ்ச நேரத்தில் ரன் ஆகும். இந்த MSM டூல் நம்மளுடைய மொபைலில் கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து குவால்காம் டிரைவர்ஸ் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்குண்டான லிங்கை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகி முடிஞ்சதும் மொபைல் அதுவாக ஆன் ஆகி ஃப்ரெஷ்ஷாக பூட் ஆகி உங்களுடைய டீட்டெயில் கேட்கும். அவ்வளோதான். அதாவது உங்களுடைய ஃபோனை புதுசாக வாங்கும்போது எப்படி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்களோ ஆன் ஆகும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் கலர் OS இல்லை வேறு ஒரு OSலேருந்து ஆக்சிஜன் OS ரிட்டர்ன் வர்றது எப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போது ஆக்சிஜன் OSல எப்படி பூட்லோடர் அன்லாக் பண்ணுறது, ரூட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். பூட்லோடர் அன்லாக் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, அதை அன்லாக் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரூட் பண்ண முடியும். மொபைல் செட்டிங்கில் போய் அபவுட் ஃபோனில் பில்டப் நம்பரை 6 டைம் டேப் பண்ணுங்கள். அப்படி பண்ணதும் யூ ஆர் நவ் அ டெவலப்பர்னு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அப்புறம் அப்படியே பேக் போய் சிஸ்டம் செலக்ட் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதில் OEM அன்லாக்கிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்வான்ஸ் ரீபூட் எனேபிள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் USB டீபக்கிங் அப்படின்னு இருக்கும், அதையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணினா பவர் ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் ரைட் சைட் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பூட்லோடரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் இப்போது பூட்லோடர் மோடில் ஓப்பன் ஆகும். அப்புறம் சிஸ்டமில் உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் ADB ஓப்பன் பண்ணுங்கள். ADBயோட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ADBயில் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் பூட் ஸ்பேஸ் டிவைசஸ்ன்னு கொடுத்து டிவைஸ் கனெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுவீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய மொபைல் கனெக்டாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதில் டிவைஸ்னு வரும். அப்படி இல்லைன்னா எதுவுமே வராது. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்பூட் OEM அன்லாக்னு டைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணதும் மொபைலில் டு நாட் அன்லாக் பூட்லோடர், அன்லாக் பூட்லோடர் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வால்யூம் கீஸ் யூஸ் பண்ணி அன்லாக் பூட்லோடர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது கன்ஃபார்ம் பண்ணிக்கும், அதாவது செலக்ட் ஆகிடும். அப்படி பண்ணதும் மொபைல் கொஞ்சம் நேரம் ரீபூட் ஆகி ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். அதில் உங்கள் டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ பேக்கப் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது முடிஞ்சதும் மொபைல் ஃப்ரெஷ் ஸ்டேட்டுக்கு போயிட்டு பூட் ஆகி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு உங்களுக்கு பூட் ஆகும். அவ்வளவுதான், பூட்லோடர் அன்லாக் பண்ணியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அன்லாக் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்காக மொபைலை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பூட்லோடர் அன்லாக்டு அப்படின்னு ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் மெசேஜ் வந்து தான் பூட் ஆகும். ஸோ இது வரைக்கும் பூட் அன்லாக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. இப்போது ரூட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
உங்களோட சிஸ்டமில் கூகுளில் போய் மேஜிஸ்க் கீட்ஹப் அப்படின்னு டைப் பண்ணி அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். மேஜிஸ்க் 23ன்னு டவுன்லோடில் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன்லோட் பண்ணின ஃபைலை எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஏபிகேல இருந்து ஜிப் ஃபைல்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏபிகேன்னு காட்டல அப்படின்னா மேலே ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃபார் நோன் டைப் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனில் டிசேபிள் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைலை யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்க்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஏடிபியில் போய் ஃபர்ஸ்ட்டு ஏடிபி டிவைசஸ்ன்னு டைப் பண்ணி மொபைல் பிசியோட கனெக்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏடிபி ரீபூட் பூட்லோடர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். மொபைல் பூட்லோடர் மோடுக்கு போயிடும். அப்புறம் ஃபாஸ்ட்பூட் ஃப்ளாஷ் ரெக்கவரின்னு டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லீனேஜ் ரெக்கவரியை டவுன்லோட் பண்ணி அதை இந்த கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ட்ராக் பண்ணி விடுங்க. அப்படி விட்டதும் லீனேஜோட ரெக்கவரி நம்ம மொபைலில் ஃப்ளாஷ் ஆகிடும், அதாவது இன்ஸ்டால் ஆகிடும். ஏடிபி ப்ராசஸ் ஃபினிஷ்டுன்னு வந்ததும் மொபைலில் பூட்லோடர் மெனுவில் வால்யூம் கீஸ் யூஸ் பண்ணி ரெக்கவர் மோடுங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அதில் போயிட்டு பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி பண்ணதும் மொபைல் இப்போது லீனேஜ் ரெக்கவரி மோடில் பூட் ஆகும். இப்போது அதில் அப்ளை அப்டேட்னு கொடுங்க. இந்த ஸ்க்ரீனில் இப்போது டச் ஒர்க் ஆகும். அடுத்த ஸ்க்ரீனில் அப்ளை ஃப்ரம் ஏடிபி அப்படிங்கிறத டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிஸ்டமில் ஏடிபி விண்டோவில் ஏடிபி சைட் லோட்னு டைப் பண்ணி நாம் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஏபிகேல இருந்து ஜிப்னு எக்ஸ்டென்ஷனை கன்வெர்ட் பண்ணின மேஜிஸ்கை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். அப்புறம் என்ட்ரு கொடுங்க. மொபைலில் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு மெசேஜ் காட்டும். இன்ஸ்டால் எனிவேன்னு கேட்கும். அதில் எஸ்ஸுங்கிறத டச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஏடிபி அண்ட் மொபைல் ரெண்டுலேயும் ப்ராசஸ் ரன் ஆகும். ப்ராசஸ் முடிஞ்சதும் மொபைலில் இருக்கிற ஸ்க்ரீனில் பேக் போய் ரீபூட் சிஸ்டம் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. அப்படி கொடுத்ததும் மொபைல் ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆனதும் இன்ஸ்டால்டு ஆப்பில் நோட் பண்ணிங்கன்னா மேஜிஸ்க்குங்கிற ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணின பிறகு மேஜிஸ்க் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால்னு கொஸ்டின் கேட்கும், அதுக்கு ஓகே கொடுங்க. அப்படி பண்ணதும் அடுத்து வர விண்டோவில் செட்டிங் ப்ரெஸ் பண்ணி அலோ ஃப்ரம் தி சோர்சஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதில் எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் வந்து மேஜிஸ்க் விண்டோவில் இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனதும் மேஜிஸ்க் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். பண்ணதும் ரெக்வயர்ஸ் அடிஷ்னல் செட்டப்னு விண்டோ வரும், அது ஓகே கொடுத்ததும் மொபைல் அதுவாக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதும் மேஜிஸ்க் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்கும். சேஃப்டி நெட் 1 தான் பாஸ் ஆகும், 2 பாஸ் ஆகாது. அந்த 1 பாஸ் ஆனால் கூட கூகுள் பே ஒர்க் ஆகும். 1 பாஸ் ஆகுறதுக்கு ஹைட் த மேஜிஸ்க் ஆப் செலக்ட் பண்ணி ஆப் நேம் ஏதாவது ரேண்டமாக நீங்களே கொடுத்துக்கோங்க. பேங்கிங் ஆப் எல்லாம் மேஜிஸ்க் ஹைடில் போய் ஹைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நாம் இப்போ ரூட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பேக் டு ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி வர்றதுங்கிறத பார்த்தோம், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம், பூட் லோடர் எப்படி வந்து அன்லாக் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம், ரூட் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லையா. ஒருவேளை ரூட் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் நாங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ணோம். ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா டெக் ரேடியஸ் அப்படிங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.